ஸோ வணக்கம் திருச்சி மக்களே, நான் தான் உங்கள் கோகுல் பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சியில் டிராஃபிக் ஜாம் அப்படிங்கிற அந்த கடையில் தான் இருக்கும். இந்த கடையில் வந்து ஃபேமஸான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டாக்கு 3 குருமா இல்லைங்க 4 குருமான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கடையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்ககிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் தொக்கு பிரியாணி, தலைக்கறி, அப்புறம் மூளை, ஆம்லேட்டு, ஆஃப் பாயில், புரோட்டாக்கு ஏற்ற மாதிரி எல்லா வகையான ஐட்டமும் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லை, இவங்ககிட்ட வெள்ளை குஸ்காவும் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டி. நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதான் கார சிக்கன் சாப்பிடுவோம். செமையாக இருக்குது, எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. இது வந்து தலைக்கறி. ஆனால் இவங்க கடையில் தலைக்கறி சீக்கிரம் தீர்ந்துடணும்னு வேறு சொல்கிறாங்க. ஓ அல்ட்டியாக இருக்குது. நான் இப்போ அந்த கடை ஆரம்பித்து 30 வருஷம் ஆச்சுண்ணே. அன்னைக்கு எப்படி ஆரம்பித்தோமோ இன்னை வரலையும் அந்த டேஸ்ட். இந்த இலை புரோட்டா, கறி தோசை, மட்டன் கறி தோசை, சிக்கன் பிரியாணி, சிக்கன் தொக்கு பிரியாணி, மட்டன் பிரியாணி, எம்டி பிரியாணி எல்லாமே வெள்ளை குஸ்காலாம் இப்போ போடுறோம். இது 3 வகைன்னு 3 வகையாகவே இதாகிடுச்சு. நம்ம கடையில் எப்போதுமே 4 வகை குருமா இருக்குண்ணே. 4 வகை சைவ குருமா ஒன்று வெள்ளையாக இருக்கும். இப்போ மற்ற கடையிலாம் குழந்தைங்களாம் சாப்பிட போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த வயிற்று வலிக்கும், ஜீரணம் ஆகாது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். நம்ம கடையில் வந்து அது ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் தான் ஊற்றுறது. வர்றவங்க திருப்தியாக சாப்பிட்டு அவங்களுக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஒரு நேரத்தில் தலைக்கறி மட்டும் ஃபேமஸாக இருக்குண்ணே. 10 கிலோ போட்டோம்னா அன்னைக்கு 8 மணி 10 மணிக்கெலாம் அது வீந்துடும். மலாசப்படி சின்ன கடை வீதி. இது வந்து திருச்சி 64, திருச்சி 2.